ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போதே நீங்கள் டேஸ்ட்டில் மெய் மறந்து போயிடுவீங்க. ஒரு டைம் சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் 10 கத்திரிக்காய் கிட்டே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவாக நல்லா எடுத்துக்காங்க. அப்போ தான் நமக்கு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நல்லா பிஞ்சாக இருக்கணும். இப்போ இதை ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு கோடு, அதுவே கிராஸில் ஒரு கோடு, 4 பீஸாக வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ண வேணால், பாதி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் பார்த்துக்கங்க, ஏதாவது பூச்சி இது மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் பூச்சி இருந்தால் தூக்கி போட்டுடலாம். இப்போ இதே பெரிய கத்திரிக்காயாக நமக்கு இருந்ததுன்னா அதை வந்து சென்டரில் கட் பண்ணி அதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். மொத்தம் நமக்கு 6 பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். நமக்கு காய் சின்னதாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் வந்து காம்போட போட்டிருக்கேன். உங்களுக்கு அது தேவையில்லைன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இதில் கடாய் சூடானது ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவு பாதி குக் ஆகிடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டு திரும்பி 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு. நம்ம கத்திரிக்காய் வந்து ஈரம் இல்லாத பார்த்துக்கோங்க. ஈரமாக இருந்ததுன்னா நமக்கு எண்ணெய் தெரிக்கும். இதை இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இதை ஒரு மூடி போட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஓரளவு ஒரு 80% 90% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வச்சாச்சு. நான் அதே கடையில் அதே எண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு வடகம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிற வடகம் இருக்குல்ல, அது ஒரு வடகம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நமக்கு வதக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு தக்காளி நல்லா குழைவாக வரும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கு. எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை நல்லா கொஞ்சம் பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அடித்தாச்சு. இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணால், கொரகொரப்பாக வேணால், இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு மசாலா எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச பருப்பு பவுடர் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை எடுத்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கத்திரிக்காய் ஒரு 80% குக் ஆனதுனால நம்ம கடைசியாக சேர்த்துக்கிட்டா போதும். இதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு குழம்பு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எப்போவும் நம்ம ஒரே மாதிரியான குழம்பு செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட தான் ஆகும். டைமும் கம்மி தான், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் வரணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.